முதல் சுற்றுல போதுமான நேரம் இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதையும் நீங்க ரொம்ப அழகா பட்டியலிட்டீங்க எல்லாருமே. இப்ப நாங்க நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணக்குழு சார்பில் மக்களை திருப்பூர் மக்கள் நிறைய சந்திச்சிருக்கிறோம். அவங்க சில கேள்விகள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை மேயர் அவர்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். குறிப்பா 2021 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திருப்பூருக்கு 3 முறை பிரச்சாரத்துக்காக வந்தாங்க. 3 வெவ்வேறு நாட்கள்ல பிரச்சாரத்துக்கு வராங்க. அப்ப சில கோரிக்கைகளை இங்க வைக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் திமுக வெற்றி பெற்றால் இதை வாக்குறுதியா கொடுக்கிறோம், இதை கட்டாயம் செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சுட்டோமா அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க சார். இப்ப என்ன அப்படின்னா, முதல்ல பல்லடத்துல கோழி ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 2021. செஞ்சுட்டோமா சார்? பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டியுடைய தலைமையகம் தற்போது இப்ப பல்லடத்தில் நிறுவப்பட்டிருக்கிறதுங்க. அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்க சொன்னது இறுதியா 505 வாக்குறுதிகள், செய்வதைத்தான் சொல்வோம் சொல்வதைத்தான் செய்வோம் என்று சொன்ன வாக்குறுதிகள்ல அந்த புக்கை கொடுக்கிற அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை பெரும்பான்மையான வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பல்லடம் அந்த பிராய்லர் உற்பத்தியாளர்கள், கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்காக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்ல சார், ஏற்கனவே அங்க இருக்கிற அந்த கறிக்கோழி மையமே இன்னும் செயல்படல. குறிப்பா அந்த பனிக்கம்பட்டி கிராமத்துல கோழி இன நோய் ஆராய்ச்சி மையம் மத்திய அரசு சார்பில் கொண்டு வரப்பட்டது, 2020 கொண்டு வரப்பட்டது. அது செயல்படலன்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில 9 கோடி ரூபாயில புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். ஓகே, மத்திய அரசினுடைய திட்டம் நினைக்கிறாரு. அது செயல்படலன்னு சொல்றாங்க சார். ஏற்கனவே இருக்கிறதே செயல்படல, நீங்க புதுசா வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. செயல்படுவதற்கு குறிப்பா மத்திய அரசுடைய மாற்றாந்தான் மனப்பான்மை. எந்த திட்டங்கள் எடுத்தாலும் இதற்கு தொடர்ந்து அது மத்திய அரசுடைய திட்டம் என்று சொன்னா அதற்கான ஒத்துழைப்பு தமிழகத்திற்கு நிதியிலிருந்து, ஒருங்கிணைப்பிலிருந்து, ஆராய்ச்சி மையம் செயல்படுறதுக்கு மத்திய அரசு என்ன பண்ண முடியும்? மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது இல்லைங்க. அது தொடங்கப்பட்டது மத்திய அரசுடைய சார்பில் தொடங்கப்பட்டது என்று சொன்னாலும் நாங்க அங்க கமிட்டியை உருவாக்கி பிராய்லர் அந்த கமிட்டியை அந்த ஈரோடுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கமிட்டியை நாங்கள் உருவாக்கி அதை செயல்படுத்தி இருக்கின்றோம். தொடர்ந்து நிச்சயமா அந்த பகுதியில் அவர்கள் பாதிக்கப்பட்ட போது அந்த தொழில் மேம்படுவதற்கு அரசு பல வகையில் பல்வேறு சலுகைகளை வழங்கி அதை மேம்படுத்தி வருகிறது. அதுதான் நிதர்சனமான. ஓகே, நான் கேள்வி கேட்டுட்டேன், நேரடியில் போயிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. சரி, ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவோம். பல்லடம் காங்கேயத்துல இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டித்தரப்படும் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. வந்துருச்சுங்களா ஐயா? ஐயா, திருப்பூர்ல வழங்கப்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனையை கட்டி முடிப்பதற்கு நாங்க பட்டது எய்ம்ஸ் மருத்துவமனையை போலதான் செங்கலை வச்சுட்டு 10 வருஷமா போராடிட்டு இருந்தோம். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க திருப்பூர்ல? நீங்க பல்லடத்திலையும் காங்கேயத்திலையும் இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? திமுக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இஎஸ்ஐ மருத்துவமனை திருப்பூர்ல வடக்கு பகுதியில் கட்டப்பட்ட மருத்துவமனையை கட்டி முடிப்பதற்கு பல போராட்டங்களை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில பல முறை குரல் கொடுத்தும் அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பல போராட்டங்களை சந்தித்தோம். நிச்சயமா மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாசிச அரசு தூக்கி எறியப்படும். அப்பொழுது நாங்கள் அறிவித்த கோரிக்கைகள், அறிவித்த வாக்குறுதிகளை நம்ம வாக்குறுதி கொடுக்கும் போது மத்திய அரசு அனுமதி கொடுத்தாதான் அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் ஒரு பைலைன் போட்டிருந்தோம்னா நம்ம சொல்லலாம். கண்டிப்பா மக்கள் உங்களை நம்பிதான் வாக்களிச்சாங்க. மக்கள் நம்பிதான் வாக்களிச்சாங்க. இஎஸ்ஐ தொகுப்பு நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும். இஎஸ்ஐ தொகுப்பு யார் வாங்குறா? யாருடைய பங்களிப்பு போகுதுங்க? இல்ல நம்ம மாநில அரசா, மத்திய அரசா? மாநில அரசா, மத்திய அரசா? அது நம்ம தெரிஞ்சதுனா வாக்குறுதி நான் உங்களுக்கு கேக்குறேன். மாநில அரசா? நாங்கள் நிச்சயமாக இல்லங்கய்யா, நம்ம முதலமைச்சர் அப்ப வாக்குறுதி கொடுக்கும் போதே மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்ப இருந்ததும் இதே பாஜக மோடி அரசு தான். அப்ப இருந்ததும் இதே பாஜக அரசு 2021 அவங்க தான் இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாம எப்படி வாக்குறுதி நாங்க எங்களுடைய எண்ணம் நிச்சயமாக பாசிச அரசு வீழ்த்தப்படும், எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஒரு நிமிஷம் வடக்கு பகுதியில் இஎஸ்ஐ மருத்துவமனையை கட்டி முடிப்பதற்கே நாங்க பெரும்பாடு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதிக்காக, தமிழருடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து நாடாளுமன்றத்தை முடக்கியதை நாடறிவார்கள், மக்கள் அறிவார்கள். அதுதான் உண்மை. இன்னும் சில கேள்விகள் இருக்கனால வேகமா அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். மக்கள் எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. நான் கேட்கிற கேள்வியும் பதிவாகுது, நீங்க சொல்ற பதில்களும் பதிவாகுது. முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு? அப்போது எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடுமலையில தக்காளி சாறு தொழிற்சாலை அமைக்கப்படும். அமைச்சிட்டீங்களா சார்? பல அரசு இன்றைக்கு அரசு பொறுப்பேற்ற 5 ஆண்டுகள்ல வர 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 எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். பொறுமையா இருங்க, பொறுமையா கேளுங்க. நான் சொல்றக்கூடிய பதில் சொல்லுங்க. ஐயா, பல 10 ஆண்டு காலம்
கஜானாவை காலியாக்கி சுரண்டி நிதி நிலைமையை அகல பாதாளத்துக்கு கொண்டு சென்றிருந்தது அதிமுகவுடைய அரசு. ஆட்சி பொறுப்பேற்று 10 ஆண்டுகள் இன்றைக்கு ஆட்சி நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். 10 ஆண்டு காலம் தவறான நிர்வாகம். தினேஷ் சார், நான் பேசி இப்ப 2021 கடல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க பதில் சொல்லலாம். நீ பதில் சொல்லலாம். ஆட்சி பொறுப்பேற்று காலியாக இருந்த கஜானாவை இன்றைக்கு 10 புள்ளி உங்களுக்கு நேரம் வருங்க. அப்ப வரும்போது இருங்க அண்ணா, ஒண்ணு இல்ல. முதலமைச்சர் வாக்குறுதி கொடுக்கும்போது தமிழ்நாடு கடல் மூணு பேர் ஒரே சமயத்துல நம்ம யாருமே சொல்றது ஆட்சி பொறுப்பேற்று பேசுங்க சார். நீங்க உங்களுக்கு நேரம் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் வாக்குறுதிகளை வழங்கினோம். காரணம் 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்து நிதிநிலையை சுரண்டி கஜானாவை காலி செய்து சென்ற கொரோனாவுடைய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கொண்ட குழுவை அமைச்சராம தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை என்கிட்ட 20 கோரிக்கைகள் இருக்கு. அதன் விளைவுதான் கோரிக்கைகள் எதுவும் நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வியில் தெரிஞ்சிச்சு. வாக்குறுதிகள் சொன்னோம். படிப்படியாக நிதி நிலைமை படுமோசம். மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு இல்ல. இங்க 10 ஆண்டுகள் கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. ஆட்சி பொறுப்பேற்றது கொரோனாவுடைய காலத்துல பொறுப்பேற்று இன்றைக்கு ஜிடிபியில முதன்மை மாநிலமா 11% இன்றைக்கு பொருளாதாரம் இன்றைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய மாநிலமா அதிமுக உயர்த்தி இருக்கிறார். பதில வாங்கிட்டு உங்களுக்கு நிச்சயமா 2.0 தொடரும். அனைத்து வாக்குறுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து முடிக்கும்.